அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மிக இரக்கமானவனாக இருந்து கொண்டிருக்கிறார். அவனுடைய கலாமிலே அவனை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது யஹ்லுகு மா யஷா, அவன் எதை நாடுகிறானோ அதை அவன் படைத்துக் கொண்டிருக்கிறான். யஃஅலு மா யஷா, அவன் எதை நாடுகிறானோ அதை செய்து கொண்டிருக்கிறான். யக்தாரு மா யஷா, அவன் எதை நாடுகிறானோ, யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு பண்ணுகிறானோ இவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டே இருக்கிறான். யுஹ்யி மா யஷா, யாரெல்லாம் உலகத்தில் உயிருடன் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு பண்ணுகிறார்களோ இவர்கள் மாத்திரம்தான் உலகத்தில் உயிருடன் இருக்கிறார்கள். வயமீத்து மா யஷா, யாரை மரணிக்க மௌத்தாக்க அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களை மௌத்தாக்கி விடுகிறான். ஒத்துஇஸ்ஸு மன் தஷா, யாரை அல்லாஹ் கண்ணியப்படுத்த நாடுகிறானோ அவர்கள் கண்ணியமானவனாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒத்துதில்லு மன் தஷா, யாரை அல்லாஹ் கேவலப்படுத்த நாடுகிறானோ அவர்கள் கேவலமாக கொண்டிருக்கிறார்கள். மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸே குதிஸிலே சொல்லும்போது சொன்னார்கள், யபுன ஆதம், ஆதமுடைய மகனே, அந்த துரீது வ அன உரீது வலா யகூனு இல்லா மா உரீது. ஆதமுடைய மகனே, நீனும் நாடுகிறாய், நானும் நாடுகிறேன். ஆனால் நான் எதை நாடுகிறேனோ இது மாத்திரம்தான் உலகத்தில் நடைபெறுகிறது. மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் உலகமாக இருக்கட்டும் ஆகிரமாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் அல்லாஹ் எதை எழுதி வைத்திருக்கிறானோ அதுதான் நடக்குகிறது. நாமெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அந்த ஈமான் கொண்ட விடயங்களில் ஒன்றுதான் வல் கதிரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நலவாக இருக்கட்டும் கெடுதியாக இருக்கட்டும் எல்லாம் அல்லாஹ்வின் நாட்ட பிரகாரம் தான் நடைபெறுகிறது. அது எந்த ஒன்றாக இருக்கட்டும். ஒரு மரத்திலிருந்து ஒரு காய்ந்த இலை விழுகிறது, இந்த இலையும் கூட அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் விடாது. வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைபி லா யஅலமுஹா இல்லா ஹு ويعلم ما في البر والبحر وما تسقط من ورقة إلا يعلمها. மறைவான விடயம் வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப், மறைவான விடயத்தினுடைய சாவி யாரிடத்தில் இருக்கிறது? அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது, யாருக்கும் தெரியாது. இதுதான் நடக்க போகுது என்று உலகத்தில் மனிதர்கள் சொன்னாலும் மேலானவர்களே, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் இதில் என்ன நடக்க போகிறது. உண்மையான வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப், மறைவான விடயம் என்ன நடக்க போகிறது, என்ன நடக்க இருக்கிறது என்பதை அல்லாஹ் மாத்திரம்தான். வமா தஸ்குது மின் வரகத்தின், உலக மரத்திலிருந்து காய்ந்த ஒரு இலை விழுவதாக இருந்தால், ஒரு இலை விழுது, இந்த இலையும் கூட அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் விழாது. இன்றைக்கு மழை பெய்யுது, இந்த மலையில் ஒவ்வொரு துளியும் கூட அல்லாஹ்வுடைய அனுமதியுடன் தான் உலகத்துக்கு வந்து கொட்டுகிறது. அல்லாஹ் அனுமதி கொடுக்கவில்லை என்றால் வராது. ஒரு துளி கூட அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல், எல்லாமே அல்லாஹ்வுடைய அனுமதியுடன் தான் பூமிக்கு வந்து விடுகிறது. அனைத்தையும் படைத்தவன் ரப்பு அல்லாஹ், அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடியவன் அல்லாஹ், அனைத்து நலவுகள் கெடுதிகள் எல்லாத்தையும் உருவாக்கக்கூடியவன் ரப்பு அல்லாஹ். இந்த ஈமானில் நானும் நீங்களும் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த ஈமானில் உறுதி இல்லாத ஒரே ஒரு காரணத்தினால்தான் இந்த அவனுடைய சோதனை எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. அவனுடைய பிரச்சனை எங்களுக்கு அவன் தரக்கூடிய சின்ன சோதனை கூட அது எங்களால் தாங்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துனியாவுடைய வாழ்க்கை இருக்கிறது இது சோதனை காலம், ஒரு எக்ஸாம் ஹோல் மாதிரி. மேலானவர்களே, பேப்பரை தந்த அந்த பேப்பருக்குரிய பதிலையும் எல்லாம் படிச்சு தந்துட்டாங்க. இப்போ எழுதுறது தான் நீக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு இப்படியே அமர்ந்தினான். திடீர்னு எழுப்பினான். எழுப்பி என்ன செஞ்சாங்க, ஒரு குச்சி எடுத்தான், ஒரு பொட்டியை கீறினான். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். இதுவரை காலமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றொரு விஷயத்தை எழுதி விளங்கப்படுத்தினது கிடையாது.
ஏன்? எழுத படிக்க தெரியாத நபி ஏதோ சொல்ல வருகிறார்கள். எழுதி சொல். மேலாண்மைகளே, இந்த எழுத படிக்க தெரியாது என்பது ஊர்ஜினம் கிடையாது. ஏனென்றால் இந்தியாவை சேர்ந்த ஒரு மாற்று மதத்து சகோதரர் எழுதியிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி சொல்லும் நேரத்தில், எழுத படிக்க தெரியாத பல்கலைக்கழகமே இன்று உங்களை தான் முழு உலகமும் எழுதியும் வாசித்தும் வருகிறது. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ஒப்பாங்க. நபியுடைய வாழ்க்கையை தான், நபியுடைய செயல்களை தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச ஒவ்வொரு விடயத்தையும் அதை புத்தகமாக எழுதி, இந்த வாழ்க்கை, இந்த ஆட்சி, இந்த பன்மை, இந்த அஹ்லாக் வந்தால் எப்படி இருக்கும், இப்படிதான் வாழ வேண்டும் என்று கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், பல்கலைக்கழகம். இப்படிப்பட்ட நபி மேலானவர்களே, இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொல்ல வருகிறார்கள். பொட்டியை கீறினார்கள். அந்த பொட்டிக்குள் குறுக்கே நெடுக்கே சின்ன சின்ன கோடுகளை போட்டார்கள். அதில் ஒரே ஒரு கோடு பொட்டியை விட்டு சற்று எட்டி பார்த்தது, வெளியே தள்ளி இருந்தது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என்ன விஷயம் இது, என்ன சொல்ல வருகிறீர்கள்? சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பொட்டி இருக்குதே, இதுதான் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம். சின்ன சின்ன கோடிக்குதே, இந்த ஆயுள் காலத்தில் பல பிரச்சனைகள், சோதனைகள், இன்பங்கள், துன்பங்கள் எல்லாம் வரும். இதை சகித்து அவன் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துடன் அல்லாஹ்வுடைய கட்டளை எடுத்து நடந்து, என்னுடைய வாழ்க்கை எடுத்து நடந்தால் அவன் ஈடேற்றம் பெற்றவன். அந்த பொட்டிக்கு வெளியால் எட்டி பார்க்கிறது என்ன யார சொல்லலாம் சொன்னாங்க, இது மனிதனுடைய ஆசை, ஹவா, மேலெண்ணம். மேலானவர்களே, உலகத்தில் வாழ பொழுது 60 வருடம் 70 வருடம். மனிதனுடைய ஆசை 100 வருடம் 150 வருடம். 50 வயதில் ஒருவர் வீடை கட்டுவார். இவர் இன்னும் 100 வருஷம் வாழ்ற பிளேன் மாதிரி தான் இவருடைய வீடு. 10 வருஷம் கட்டி முடியுது இல்லையே, நம்மளோட பிளானிங் அவ்வளோ பெருசு. 50 வயசு ஆயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படை பார்த்தால் இன்னொரு 20 வருஷம் கூடினா சொன்னாங்க, அதை விட கூட வாழ்றவங்க கொஞ்சம் பேர் தான் வாழ்வாங்க. மேலே இந்த ஆசை, இந்த மோகம், இந்த ஹவா தான் இந்த அல்லாஹ்வுடைய சோதனைக்கு நான் நீங்களும் மோகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஏன்? அல்லாஹ்வுடைய சிந்தனை வருவதில்லை, ஆசை மிகைத்து விட்டது. இதனால்தான் எல்லா விடயத்திலும் பிரச்சனை முத்திக்கொண்டே செல்கிறது. மேலானவர்களே, எல்லாருக்கும் தெரியும், இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், இவருடைய ஆட்சி காலம் பயங்கரமான ஆட்சி காலம். ஆயிரக்கணக்கான உலமாக்களை கொண்டார். அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இவர்களையும் என்ன செஞ்சாங்க? கொலை செஞ்சார். மேலானவர்களே, இவருடைய அநியாயம் தாங்க முடியாம அந்த ஊர் மக்கள் என்ன செஞ்சாங்க? காபத்துல்லாவை சுற்றி ஒரு கூட்டம் ஹஜ்ஜாஜுக்கு பதுவா செஞ்சிச்சு. இவர் அழிஞ்சு போய்த்திரும், யா அல்லாஹ், இவ்வளோ அநியாயம் செய்யறாங்க யா அல்லாஹ். இன்னொரு கூட்டம் என்ன செஞ்சிச்சு? அவருடைய யுத்தம் செய்யறதுக்காக ஆயுதங்களை சேர்த்து கொண்டுச்சு. இந்த காலத்தில் தான் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார். மேலானவர்களே, இந்த ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த கூட்டத்தை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் என்னத்துக்கு தவாஃப் செய்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க? சொன்னாங்க, நான் ஹஜ்ஜாஜுக்கு பதுவா செய்கிறோம், அவர் இவ்வளோ அநியாயம் செஞ்சிட்டார். நீங்கள் ஹஜ்ஜாஜோட யுத்தம் செய்யறதுக்காக ஆயுதம் தட்டு முடிக்கிறோம். சொன்னாங்க, நீங்கள் பதுவா செஞ்சு உங்களோட பதுவா படித்தார். நீங்கள் ஆயுதங்களை திரட்டிக்கிறீங்களே, இந்த ஆயுதத்தினால ஹஜ்ஜாஜோட யுத்தம் செஞ்சு உங்களுக்கு வெத்தேலாம். சொன்னாங்க, இந்த ஹஜ்ஜாஜ நிரூபின ஒத்தன் இருக்கிறான் ரப்பு அல்லாஹ். அவர்தான் எங்களுக்கு இவனை அரசனாக்கி வைத்திருக்கிறான். இவனுடைய உள்ளத்தை ஆட்சி செய்யக்கூடியவன் ரப்பு அல்லாஹ். அவன்தான் இவனுடைய உள்ளத்தில் கரடான நெஞ்சத்தை நெஞ்சை உருவாக்கி இருக்கிறான். இரக்கமில்லாத தனத்தை உருவாக்கி அவன் தான் இந்த அநியாயத்தை செய்யும்படி அவன் உள்ளத்தில் அல்லாஹ் படுகிறான். சொன்னாங்க, என்ன செய்யணும்? சொன்னாங்க, எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு
முதலாவது நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? நீங்கள் செய்கிற பாவத்துடனும், நீங்கள் செய்கிற பாவத்துடனும். தொழுகை இல்லையா? தொழணும். வட்டியோட சம்பந்தமா வட்டி உடனும், ஹராமான விஷயங்களை செய்யறோமா ஹராமத்துடனும், எல்லாத்தையும் விடுங்க. உங்களோட பாவத்துக்கு முதலாவது தௌபா செய்யுங்க. தௌபா செஞ்சுட்டு இப்ப அல்லாட்ட கையேந்துங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் மாற்றி, அவரை இரக்கமுள்ளவனாக அல்லாஹ் மாற்றி, எங்களுக்கு தேவையான அரசராக அல்லாஹ் மாற்றி தருவான் என்பதாக சொன்னார். இன்னைக்கு எங்களோட விளைவு தான். தொழுறது இல்லை, டைம் வந்தால் தொழுறது இல்லை. எங்களோட வியாபாரத்தை எடுத்தால் லோனோட சம்பந்தம், எங்களோட பிஸ்னஸ் எடுத்தால் அது வட்டியோட சம்பந்தம், எங்களோட கொடுக்கல் வாங்கல குறை, எல்லாத்திலையும் குறை. வேணாங்களே, இப்படி ஈந்து கொண்டு நாம் அல்லாஹ்வுடைய சோதனை வரக்கூடாதுன்னு எதிர்பார்த்தா வராமீக்காது. சோதனை வரும். சோதனையை விட்டு பாதுகாப்பு பெறணுமா? நானும் நீங்களும் என்ன செய்யணும்? முதலாவது நாம் செய்த பாவத்துக்கு அல்லாஹ்விடத்தில் முதலாவது தௌபா செய்யணும். இது தௌபா செய்யாம மேலானவர்களே, நாட்டினுடைய நிலைமையாக இருக்கலாம், அது ஊரினுடைய நிலைமையாக இருக்கலாம், நாட்டினுடைய ஜனாதிபதியுடைய நிலைமையாக இருக்கலாம், நாட்டினுடைய காலநிலையாக இருக்கலாம், நாட்டினுடைய சேதமாக இருக்கலாம். எந்த ஒரு சேதத்தையும் எங்களால் மாற்ற முடியாது மேலானவர்களே. அல்லாஹ்வுடைய சோதனை வந்தா அதை யாராலும் என்ன துஆ செஞ்சு நிப்பாட்டலாம். வாரத்துக்கு முன்னால நான் நீங்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ் ஒரு இடத்துல ஒரு சோதனையை உருவாக்கி காட்டானா, இதை வைத்து நானும் நீங்களும் படிப்பினை பெறணும். இதே நிலைமையில் என்னுடைய குடும்பம் இருக்கிறதா? இருந்தால் என்ன நிலைமை? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் எல்லாருக்கும் தெரியும். நிறைய நாடுகளை இவங்க என்ன செஞ்சாங்க? கைப்பற்றினாங்க. மேலானவர்களே, ஈராக்கில் கிஸ்ரா ஒரு நாடு, இந்த நாட்டையும் கைப்பற்றினான். இந்த நாட்டினுடைய அரசர் எந்த ரவுண்டு சொன்னால் வல்லரசு, சூப்பர் பவர். இவர்கிட்ட ஒரு கிரீடம் தலைக்கு போடுவாங்க அரசர்கள். இந்த கிரீடத்தை தூக்குறதுக்கே 2 ஒட்டகம் வேணும், அவ்வளோ பெருசு. என்னன்னா அப்படி மேலே வைப்பாங்க, அரசர் போட்டு கொண்டிக்க மாட்டார், வந்து தலையை வைப்பார். இதுதான் அவரோட கிரீடம். இந்த கிரீடத்தை சுற்றி மாணிக்கல், தங்கம், வெள்ளி, எவ்வளோ அழகான பொறுமதியான கல்கள் பொதிக்கப்பட்டுருந்துச்சு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க? இந்த நாட்டை வென்றினோன்னு ஒரு ஏழை சஹாபி, மிஸ்கீன், இந்த சஹாபி என்ன செஞ்சாரு? அந்த கிரீடத்தை தூக்கி கொண்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா வார வழியில் இவர் 2 மாணிக்கல்லையோ அதில் இந்த 2-3 கலட்டினாலும் உமர் ரலியல்லாஹு தஆலா விளங்காது, எடுத்து சேப்பில் போட்டால் கேட்கவே மாட்டாங்க. ஆனால் இது கனிமத்துடைய பொருள், இது அவருடைய அனுமதி இல்லாமல் எடுக்கலாம் என்றாலும் அந்த சஹாபி என்ன செஞ்சார்? ஒன்றுமே எடுக்கல, அப்படியே வாராரு. வந்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல அந்த கிரீடத்தை முன்வைக்கிறார். முன் வச்சுட்டு சொன்னாரு, ஹஜ்ரத் உமர் எடுத்து அந்த கிரீடத்தை சுற்றி 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 பார்க்குறான். ஒரு கல்லு கூட கழட்டப்பட்டில்லை. மாஷாஅல்லாஹ் எல்லாமே சொன்னார். சஹாபாக்களை பார்த்து, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் தெரியுமா இந்த உமர் உங்களுக்கு ஜனாதிபதி ஆக்கினான்? அவ்வளோ நீதமான ஆட்சி, உங்களுக்கு ஏன் இந்த உமரை ஜனாதிபதி ஆக்கினான்? சொன்னாங்க, இப்படிப்பட்ட சீதேவிகள் நல்ல மக்கள் ஈக்க போய் தான் அல்லாஹ் இந்த உமரை உங்களுக்கு ஜனாதிபதியாக ஆக்கிக்கிறான் என்பதா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார். அவ்வளவு சீதேவியானவர்கள். பாவம், குடிமக்கள் எப்படி இருக்கிறார்களோ அதே மாதிரி தான் அரசர்களும் இருப்பார்கள். எப்படி நாம் எப்படி வாழ்கிறோமோ அதே மாதிரிதான் எங்களுடைய நாட்டுடைய நிலைமையும். இன்னமா அமாலுக்கும் உம்மாலுக்கும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களோட வாழ்க்கையில் உங்களோட அமல் எப்படி இருக்கோ அப்படிதான் உங்களோட வாழ்க்கையில். நாங்கள் யாரை பார்த்தையும் விமர்சனம் பண்ணிடலாம். அந்த மக்கள் கொஞ்சம் பாவம் செய்கிறவங்க தான். அவங்க அதனால தான் சோதிச்சுறாங்க. எங்களுக்கு பேசுறதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை, எங்களுக்கு பேசலாம். இதில் இது நானும் நீங்கள் என்ன படிப்பினை பெறணும்? அல்லாஹ் இது எனக்கு முன்னால் அல்லாஹ் இப்படி ஒன்று உருவாக்குகிறான், நாளைக்கு எனக்கு தான் வரப்போகுது. நான் என்ன செய்யணும்? இந்த சோதனையிலிருந்து பாதுகாப்பு பெறணுமா? நான் முதலாவது அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யணும். மேலானவர்களே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா
இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனுக்கு அனுப்பினான். அனுப்பின சொன்னாங்க, யா முஆத், சொன்னாங்க, ஏ முஆதே, இய்யாக வல் மஆசி, ஏ முஆதே, உங்களுக்கு பாவம் செய்யறதை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கிறேன். யாருக்கும் அநியாயம் செஞ்சிடவானம், யாருக்கும் நீங்க பாவம் செஞ்சிடவானம். ஃபஇன்னல் மஆசி, சொன்னாங்க, பாவம் இகிதான் நிச்சயமா அல்ல சஹ்தல்லாஹி அலை, அல்லாஹ்வுடைய கோவத்துள்ளத்துக்கு வந்துடும், உலகத்துக்கு வந்துடும், அல்லாஹ்வுடைய கோவத்துக்கு வந்துடும். பாவத்தை செஞ்சிடவானம் ஏ முஆதே, அந்த பாவிக்கு தானே அல்லாஹ்வுடைய கோவத்து உலகத்துக்கு இருக்கிறார். அல்லாஹ் சொல்றான், இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லிஅன்ஃபுசிக்கும் வ இன் அஸஅதும் ஃபலஹா. நீங்க நல்லது செஞ்சா உங்களுக்கு வரக்கூடிய கூலி நல்லதா தான் இருக்கும். உலகத்தில் உங்களோட வாழ்க்கையில நீங்க செய்யறதெல்லாம் நல்லதா தான் இருக்குது. ஏதோ ஒன்று இழந்துட்டோம், ஆனால் அல்லாஹ் மறுக்க தருவான், பெஸ்ட்டாக தான் தருவான். இப்போ நிறைய மக்கள் எங்கட கம்பல கெலியோய நிறைய ஸ்ரீலங்காவில் நிறைய பேர் நல்ல மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறான். பாவமே செய்யாத சோதனை வந்தா அங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்க்க எல்லாத்தையும் செய்துதான் வரும் மேலானவர்களே. ஆனால் அவர்களுக்கு ஆகிரத்தில் பெரிய கூலி அல்லாஹ் கொடுத்திருப்பான். இப்போ அவங்க செய்யக்கூடிய பொறுமை அல்லாஹ் உலகத்திலேயும் கொடுத்துருவான். ஆனால் இந்த பாவிகள் இருக்கிறாங்களே, இவங்களுக்கு தான் சோதனை, இவங்களுக்கு தான் முசீபத். சொன்னாங்க, இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லிஅன்ஃபுசிக்கும் வ இன் அஸஅதும் ஃபலஹா. இந்த ஆயத்துக்கு கீழால உலமாக்கள் சொல்றாங்க, இன்னல்லாஹ லா யஸ்லிமு அஹதன், நிச்சயமாக அல்லாஹ் யாருக்கும் அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். எங்கட பார்வையில் தோண்டும், இவ்வளோ பெரிய வெள்ளம் வந்து நல்ல மக்கள் இவங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே, இப்போ எங்கள் உள்ளத்தில் தோண அல்லாஹ் அநியாயம் செஞ்சுட்டானோ இல்லை. சொன்னாங்க, அல்லாஹ் யாருக்கும் அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். வலா யன்குசு மின் ஸவாபி ஹஸனாத்திஹி ஷைஅன், அல்லாஹ் யாருக்கும் அவன் செய்யக்கூடிய நன்மைக்கு கொடுக்கக்கூடிய நன்மைக்கு சவாபிக்குதே, கூலிக்குதே, இந்த கூலியில் எந்த ஒன்றையும் அல்லாஹ் குறைச்ச மாட்டான், கூலி கொடுத்து கொண்டே தான் சொல்லிட்டு சொன்னாங்க, வலா யுஆகிபுஹு பிகைரி ஸன்பி. அதாவது ஒரு அடியான அல்லாஹ் சோதிச்சிறான், தண்டிச்சிறான்னு சொன்னால் அவன் செஞ்ச பாவத்துக்கு தான் அல்லாஹ் தண்டிப்பான். அல்லாஹ் சும்மா யாரையும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் மேலானவர்களே, சும்மா யாரையும் தண்டிக்க மாட்டான். அல்லாஹ் குர்ஆன், வஸஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். உலகத்தில் கடல்ல எல்லாத்திலும் நடக்கக்கூடிய இந்த சோதனை இதே, இது சும்மா வரல, அடியார்கள் செய்யக்கூடிய பாவம், அவங்களோட கையால திருணும். மா அஸாப மின் முஸீபத்தின் பிமா கஸபத் ஐதீக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. நீங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் தான் அல்லாஹ் உங்களை அல்லாஹ் சோதிச்சு கொண்டிருக்கிறான். இன்னைக்கு பயங்கரமான ஒரு காலம், பாவம் மிகச்ச காலம். பாவத்தை செஞ்சுட்டு சும்மா இல்ல, அதை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, அதை பெருமையாக பேசக்கூடிய காலம். அதுவும் இன்று எங்களுடைய குடும்பத்துடைய சூழல் மிச்சம் மோசம், ஈமானை விட்டு தூரமாக இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, யகூனு ஃபி ஆகிரிஸ் ஸமான் ஹஸ்ஃபுன் வ மஸ்ஹுன் வ கذ்ஃபுன். சொன்னாங்க, கியாமத் நெருங்க போல சில மக்கள் செய்யக்கூடிய பாவத்தினால என்ன தெரியுமா, பூமி அதிர்ச்சி, சுழி வாங்குதல், வெள்ளம், இது மாதிரி பயங்கரமான பாவங்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து வரும், சோதனைகள் வரும், அல்லாஹ்வுடைய சில சோதனைகள் வரும். இருந்த மாதிரி அப்படி சுழி வாங்கப்படுவாங்க, பூமி அதிர்ச்சி வரும், அல்லாஹ்வுடைய காற்றினால முகம் மாற்றப்படுவார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய சோதனைகள், சில பாவங்கள் மிகைத்தால் அந்த பாவத்தினால் அல்லாஹ்வுடைய சோதனை வரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க சோதனை இப்படிப்பட்ட பயங்கரமான சோதனை வரும்னே, மதா யகூனு தாக்க யா ரசூலல்லாஹ், அந்த சோதனை எப்போ வரும் யா ரசூலல்லாஹ், எப்படி வரும் யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் எங்களுக்கு சொல்லினா நாங்க அதுல இருந்து பாதுகாத்துக்கொள்வோமே, நாங்க பாதுகாத்துக்கொள்வோமே யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க, இதா தஹரத்தில் கியான், சொன்னாங்க வெட்கமில்லாத பெண்கள் உருவாகுவாங்களாம்.
மேலானவர்களே, பெண்களிடத்தில் வெக்கமிக்காது. எப்ப அது அதிகரிக்குமோ அன்றைக்கு அல்லாஹ்வுடைய சோதனை பயங்கரமான சோதனை, நாங்கள் எதிர்பார்க்காத சோதனை. மேலானவர்களே, இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், இன்றைக்கி பெற்றோர்கள் தண்ட மகன்மாருக்கு வாங்கக்கூடிய ட்ரெஸ் கோட் யோசிப்பாங்க, அதை பார்க்கலாது. வாப்பாவா இதை வாங்கி கொடுக்குறார். வாப்பாவே தன்னுடைய மகனை பாவத்தின் பக்கம் இழுக்கக்கூடிய நிலைமை. மார்க்கம் இல்லை, வீட்டு சூழல் மோசம், இப்போ பார்த்தாலும் ஃபோனும். மேலானவர்களே, இன்று நாங்கள் ஏதோ ஒரு துனியாவில் வாழ்வது போல் இன்று எங்களுடைய குழந்தைகளை வாழ்த்து கொண்டிருக்கிறோம். ரெண்டாவது சொன்னாங்க அவள் மகாசிஃப், அதாவது எங்கே இசைகள் அதிகரிக்கப்படுமோ. இன்றைக்கு சர்வசாதாரணம் மஸ்ஜிதுக்குள்ளேயும் வீசப்படுது, தஹஜ்ஜத்துக்கு எழுப்புற டோன் அதுவும் மியூசிக். ஆனால் எங்களுடைய உள்ளத்தில் இது பாவமேனு சிந்தனை வருவதில்லை. ஏன்? அந்த அளவு நாங்கள் அந்த பாவத்தை மறந்து அதில் மூழ்கிட்டோம். பயங்கரமான இன்னைக்கு யகூதிகள் இதை கண்டுதான் இந்த முஸ்லிம்கள் இப்படிப்பட்ட விடயங்களில் ஈடுபட்டுட்டாங்கன்னு சொன்னால் அவர்கள் சோதிக்கப்படுவார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய உதவியை விட்டு தூரமாகுவார்கள் தெரிந்துதான் இன்னைக்கு நிறைய விஷயம். நேரம் சுருக்கமை. இன்னைக்கு ஒரு புள்ள பிறந்து நடக்க ஸ்டார்ட் ஆகுது ஸ்டேஜ். இந்த புள்ள நடக்கிற முதலாவது இப்போ கடையில் பாருங்கள் ஒரு ஷூ ஒன்று செஞ்சுக்கிறான். அந்த ஷூலையும் கூட ஒரு மியூசிக். அந்த புள்ள ஒரு காலை வச்சு ஒரு எடுத்து விட்ட போல ஒரு மியூசிக் படுது. இப்போ இந்த புள்ள அந்த மியூசிக்கு கவரப்படுது. இப்போ ரெண்டாவது அந்த ஆசையில் அடுத்த மியூசிக்கை கேட்கணும்னு அந்த புள்ள அடுத்த எட்டு ஆசையாக நடக்கிறதுக்கு ஆசைப்படலை, அந்த இசையுடைய மோகத்தை ஆரம்ப கட்டமே போட்டுட்டான். மிக பயங்கரம். மூணாவது சொன்னாங்க, கடைசியாக சொல்லலாம். நிறைய ஹதீஸ் இருக்குது, அது சுருக்கமான ஒரு ஹதீஸ் தான் சொன்னாங்க. வஷுர்பத்தில் ஹும்ர், அதாவது எங்கு சாராயங்கள் குடிப்பது, போதை வஸ்துகள் குடிப்பது அதிகமாகுமோ மேலானவர்களே, அங்கு மேலானவர்களே அல்லாஹ்வுடைய சோதனையை இழுத்து கொண்டு வந்துவிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாம் ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டும். நாம் யாரும் கை நீட்டி சரி வராது. நாம் இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய சோதனையை நாம் பயந்து கொள்வோம். அல்லாஹ்விடத்தில் நாம் உடனே தௌபா செய்வோம். தௌபா இல்லாமல் மரணித்தால் பெரிய நஷ்டமே ஆனது. இன்னைக்கு எத்தனையோ எங்களுடைய குடும்பம், எத்தனையோ எங்களுடைய சகோதரர்கள் கோடீஸ்வரர்களாக இருந்தவர்கள் ஒரு 2 நாள் 3 நாளுடைய மலையில் பிச்சைக்காரர்களாக மாறிவிட்டார்கள். அவர்கள் கற்பனை கூட கண்டிப்பாக்கவில்லை. இந்த நேரத்திலும் கூட ஏண்டையும் உங்களையும் உள்ளம் அல்லாஹ்வுடைய சிந்தனை வரலண்டா நானும் நீங்களும் யோசிக்கிறோம், நாம் எவ்வளவு கெட்டவர்கள் மேலானவர்களே, எவ்வளவு மோசமானவர்கள். அதிலும் இந்த காலகட்டத்தில் எங்களுடைய எத்தனையோ சகோதரர்கள் இதிலும் குளிர்காகிறார்கள். இங்கே இருக்குதோ என்னமோ தெரியாது. நிறைய வியாபாரிகள் மேலானவர்களே, வியாபாரத்தில் கூட இந்த நெருக்கமான காலத்தில் பொருள்கள் தட்டுப்பாடாக இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட என்ன செய்யறாங்க? பொருள்களுடைய விலையை உயர்த்தி விற்கிறார்கள். வியாபாரம் செய்ய முடியும். ஆனால் இப்படிப்பட்ட காலத்தில் மக்கள் தேவையை கருதி மக்கள் இன்னொரு இடத்துக்கு போக இயலாது. நல்லா தெரியும், இந்த பொருளை எங்களிடத்துல தான் வாங்கணும். வாங்கக்கூடிய பொருளை மேலதிகமாக வைத்து விற்பது இருக்கிறதே, இது பெரிய அநியாயம். மேலானவர்களே, அல்லாஹ் சொல்றான், யா இபாதி இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி வஜஅல்து பைனக்கும் முஹர்ரமன் ஃபலா தஸாலமு. என்னுடைய அடியாரே, அநியாயம் செய்யறதை நான் எனக்கே ஹராமாக்கிக்கிறேன். நீ யாருக்கும் அநியாயம் செஞ்சிடாதே, உனக்கும் நான் ஹராமாக்கிறேன். இந்த காலத்தில் மக்களுடைய தேவை இருக்கக்கூடிய நேரத்தில் கூட எத்தனையோ எம்முடைய சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க? வியாபாரம் செய்கிறோம், இந்த நேரத்தில் சம்பாதித்தால்தான் என்பதாக அவர்கள் மேலெண்ணம் வைத்துக் கொண்டு அநியாயம் அடியார்களுடைய உள்ளத்தை நோய்க்கொண்டு அநியாயமாக பொருள்களை அந்த பொருளுடைய பொறுமதியை விடக்கூடும். அண்மையில் நாம் கேள்விப்பட்டிருப்போம் மேலாண்மைகளே, இந்த மிளகுவர்த்தி கரண்ட் அதிகமான இடத்துல இல்லை. இப்போ மிளகுவர்த்தி வாங்கணும், 50 ரூபா இடத்துல 150 ரூபாய்க்கு விற்றாங்க.
சின்ன சிம், மொபிட்டல் சிம், போச்சுக்குள்ள வாங்கணும், சும்மா கொடுத்தது. பாதையில் போக்கில் 150 ரூபா நீடா போட்டு எடுத்து போங்கன்னு சொன்னது. எவ்வளோக்கு போட்டுச்சு? 2000 ரூபா, 2500 விற்றா. அல்லா பொருந்துவானா? அடுத்த வெள்ளம் வராமைக்கும். இது சந்தர்ப்பமாக யூஸ் பண்ணி இன்றைக்கு எத்தனையோ எங்களுடைய சகோதரர்கள் இந்த நேரத்திலும் கூட அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். எத்தனையோ கோடிக்கணக்கான சொத்து உள்ள எத்தனையோ சகோதரர்கள் ஒன்றும் இல்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை எனக்கும் உங்களுக்கும் வராது என்பதற்கு என்ன நிச்சயம்? பணம் ஒன்றுமில்லை என்பதை ஒரு 2 நாளில் 3 நாளில் அல்லாஹ் காட்டினார். இந்த பணத்தால் ஒன்று செய்ய முடியாது, பணத்தால் ஒன்று செய்ய முடியாது. இந்த 2 நாள் 3 நாள் எத்தனையோ பேர்கள் இன்றைக்கு எங்களுடைய சகோதரர்கள் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லை. இன்றைக்கு எங்களுடைய எத்தனையோ பெண்மணிகள் அவர்களுடைய நேரம் வந்து கூட அவர்கள் ஒரு உடுப்போட பாதைக்கு வந்துட்டாங்க. பெரிய கஷ்டத்திலேங்கிறான். இந்த நிலைமை எனக்கும் உங்களுக்கும் வராதுங்க. இந்த கட்டம் கூட நாங்கள் அந்த அபூபக்கர் சித்திகளோட காலத்தில் ஒரு பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்தா மக்கள் வந்து ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, அமீருல் முஃமினீன், இந்த பஞ்சம் மிகச்சிருச்சுன்னு சொன்னால் நாளைக்கு மக்கள் மரணிச்சிருவாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, நான் துவா செய்கிறேன், நீங்களும் துவா செய்யுங்க, அல்லாஹ் அடுத்த நாள் ராவோடு அல்லாஹ் நிலைமையை மாற்றிடும். இப்போ கேள்விப்படுது மேலானவர்களே, கேள்விப்படுது என்னன்னு சொன்னால், அன்று இரவு அந்த ஊரினுடைய பெரிய வியாபாரி, இம்போர்ட் பண்ணக்கூடியவர், இவருடைய ஒரு வியாபாரம் இது வருது. கிட்டத்தட்ட 1000 ஒட்டகங்கள் வருகிறது. கண்டென்ஸ் மாதிரி 1000 ஒட்டகங்கள் வருது. அதில் எல்லா சாமானும், அதாவது தேவையானது மாவு, ஆயில், இன்னும் அதாவது நாங்கள் சொல்வோம் அந்த பிளம்ஸ். அந்த ஊருடைய பணக்காரர்கள், மதீனாவுடைய பணக்காரர்கள் முடிவு பண்ணாங்க, அவருடைய வீட்டுக்கு போய் இந்த கட்டம் மக்கள் தேவையாக இருக்கிறாங்க, பசியோடு இருக்கிறாங்க, நாங்கள் போய் எடுத்தோம்னு சொன்னால் 1க்கு 2 3 வச்சு வித்துடலாம். மேலானவர்களே, இப்போ என்ன செஞ்சாங்க? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு வீடு தான், அவர் தான் அந்த வியாபாரி. அவர் எடுத்துகிற வீட்டுக்கு முன்னால் போய் சொன்னாங்க, நீங்கள் இந்த பொருள்களை நீங்கள் கொந்திக்கிறீங்க, நீங்கள் எந்த விலை வைக்கிறீங்களோ அந்த விலைக்கு டபுளாக நாங்கள் சொன்னாங்க. திர்ஹமுன் திர்ஹமைன், அதாவது நான் விளங்கப்படுத்தி சொல்கிறேன், நீங்கள் 1 கோடி இந்த பொருளுக்கு சொல்கிறீங்கன்னு சொன்னால் நாங்கள் 2 கோடி தந்து எடுக்கிறோம். இந்த பொருளை தந்துடுங்க. ஏண்டா இப்போ மக்கள் தேவையுள்ளவர்களாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் எங்களுக்கு எவ்வளோ வச்சாலும் எடுப்பாங்க. நாங்கள் நீங்கள் 1 கோடி சொன்னால் நாங்கள் 2 கோடி தரோம். மேலானவர்களே, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அதை விட விலை கூட கொடுத்தாரத்துக்கு என்கிட்ட ஆட்கள் இருக்குது. சொன்னாங்க 2க்கு 3 தாரோம். சொன்னாங்க அதை விட கூட எடுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்குது. சொன்னாங்க 3க்கு 4. சொன்னாங்க அதை விட கூட எடுக்கிறதுக்கு எனக்கிட்ட ஆட்கள் பயம் இருக்குது. மேலானவர்களே, இந்த கட்டத்தில் தனியாக போய் வியாபாரிகள், மதீனாவுடைய வியாபாரிகள் போய்த்து வந்து சொன்னாங்க, உஸ்மானே, நான் உங்களுக்கு 1க்கு 5 தந்து வாங்குகிறோம். நீங்கள் 1 கோடி சொன்னால் நான் 5 கோடி தந்துடும். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இதை விட கூட தந்து வாங்குறதுக்கு என்கிட்ட ஆட்கள் கேட்டாங்க. இதை விட கூட கொடுத்து வாங்கி எங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணேமேலா கேட்டாங்க. யார் அவங்க? சொன்னாங்க உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னல்லாஹ கத் அஅதா பிகுல்லி திர்ஹமின் 10 வல் ஹஸனத்து பிஅஷ்ரி அம்சாலிஹா. சொன்னாங்க, என் ரப்பு அல்லாஹ் 1 திர்ஹத்துக்கு 10 தரேன்னு சொல்லிக்கிறார். 1க்கு 10, அந்த 10லையும் ஒவ்வொன்றுக்கு அல்லாஹ் 700 மடங்கு தரேன்னு சொல்லிக்கிறார். சொன்னாங்க. அந்த வியாபாரிகளை பார்த்து சொன்னாங்க, லா அப்தகி மின் அஹதின் திர்ஹமன் வலா தீனாரன். சொன்னாங்க, உங்களோட 1 திர்ஹமோ 1 தீனாரோ நான் ஆதரவு வைக்கல, எனக்கு உங்களோட ஒன்றுமே எனக்கு வேணாம். வ இன்னமா அப்தகி ஸவாபல்லாஹ், நான் எதிர்பார்க்கிறது அல்லாஹ்வுடைய நன்மையை மட்டும். என்னுடைய இந்த குடிமக்கள் இந்த கஷ்டமான நேரத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நான் இந்த பொருளை கூட விற்கிறது நான் விரும்பல. உங்களை எல்லாரையும் சாட்சியா வச்சு நான் சொல்றேன், இந்த 1000 ஒட்டகங்களும் 1000 ஒட்டகத்தில் வந்த பொருட்களையும் என்னுடைய இந்த கூட்டத்துக்காக நான் சதகா செஞ்சிட்டேன் என்பதாக சொன்னார். மேலே இதுதான் முஸ்லிமுடைய பண்பு. முஸ்லிம்கள் என்றால் சந்தர்ப்பம் பார்த்து விளையாடக்கூடாது. ஏன்
எங்களுடைய ஈமான் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. ஒருவர் சந்தர்ப்பம் பார்த்து விளையாடுகிறான் என்றால் அவர் இந்த ஈமானில் குறையுள்ளவருக்கு அடையாளம். மேலானவர்களே, நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமையில் நாம் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன் வியாபாரம் செய்ய வேண்டும். இப்படி அல்லாஹ்வை பயந்து வியாபாரம் செய்யுங்கள். என்ன வெள்ளம் வந்தாலும் போனாலும் அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்ணியமானவர்களின் கூட்டத்தில் தான் அல்லாஹ் வைப்பார். என்ன போனாலும் பரவாயில்ல, அல்லாஹ் உங்களோட குடும்பத்தை, உங்களோட பரம்பரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். இதை மறந்து நாம் ஈடுபட்டோம் என்றால் அல்லாஹ் தான் நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என. மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சம்பவத்தை சொல்லி நான் குத்துபாயை முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஒரு ஆயத் சொல்றான், சூரத்து சபா. لقد كان لسبإ في مسكنهم آية جنتان عن يمين وشمال كلوا من رزق ربكم واشكروا له بلدة طيبة. மேலானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஊரை பற்றி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், இந்த ஊர் வந்து அற்புதமான, அல்லாஹ் அற்புதம் எப்படி அல்லாஹ்வே சொல்றான், ஆச்சரியமான ஊர். பல்தத்துன் தய்யிபா, அந்த ஊர் எப்படின்னு சொன்னா பரிசுத்தமான ஊர். ஒரு நோயாளி அந்த ஊருக்குள்ள போய்த்து வந்தாரா நோய் சுகமாயிடும். ஒருத்தர் கூடைய தலையில வச்சுக்கொண்டு அந்த ஊருக்குள்ள போய் அடுத்த ரோட்டால வந்தா அந்த கூடை ஃபுல்லா பழம் நிறைஞ்சிடும். அவ்வளவு பரக்கத்தான ஊர். அல்லாஹ் இவங்களுக்கு சொன்னான், நீங்க வியாபாரம் ஒன்றும் தேவையில்லை, நீங்க என்ன தெரியுமா செய்யணும், குலு பிரிஸ்க் ரப்பிக்கும், அல்லாஹ் தந்த ரிஸ்கை நீங்க சாப்பிடுங்க. நீங்க என்ன தெரியுமா செய்யணும், வஸ்குரூலா, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தி கொண்டு இதான் போதும். டைமுக்கு தொழுது கொள்ளணும், அல்லாஹ்வுடைய கட்டளை இன்னும் இந்த கட்டளை எடுத்து நடக்கணும். எடுத்து நடந்தீங்கன்னா உங்களோட இந்த நியாமத், எவ்வளவு பெரிய நியாமத் மேலான, இந்த நியாமத் பாதுகாக்கப்படும். மனுஷன் பொதுவாக பணம் வந்தோன்னு அல்லாஹ் கொஞ்சம் மறக்கிறது. இவ்வளோ நியாமத் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை எடுத்து நடக்க மறந்தாங்க. அல்லாஹ் என்ன தெரியுமா செஞ்சான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் மேலானவர்களே, இது புகாரியோ முஸ்லிமோ நசையோ ஒன்றும் இல்லை, அதனால சஹீஹ் லைஃப் பார்ப்போம். இதில் எந்த சஹீஹ் லைஃபும் பார்க்கல, குர்ஆன் ஆயத். அல்லாஹ் சொல்ல வ அர்சல்னா அலைஹிம் ஸைலல் அர்ம், நான் என்ன தெரியுமா செஞ்சேன், அவனுக்கு அரிம் என்ற ஒரு வெள்ளத்தை அனுப்பினேன். வபதல்னாஹும் பிஜன்னதைஹிம் ஜன்னதைனி ஸவாத்தை உகுலின் ஹம்ஸ், அந்த வெள்ளத்தினால எல்லாம் அந்த ஊரும் அடைஞ்சிருச்சு. எப்படி, பழம் ஈக்குது, வாழைப்பழம் ஈக்குது, ஆனால் தின்னலாம் கசப்பு. எப்போ ஈக்குது, தின்னலாம் கசப்பு. என்ன தெரியுமா அல்லாஹ் செஞ்சான், அந்த ஊரை சுற்றி ஒரு டேம் இருந்துச்சு. அந்த டேம் அல்லாஹ் சின்ன எலியை அனுப்பி அந்த எலியின் மூலமாக அரிக்க வச்சு அந்த டேம் உடைஞ்சி முழு ஊரும் அடைஞ்சிருச்சு. என்ன காரணம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தார்கள். இன்றைக்கு நாங்களும் பக்கத்தூரை வச்சு பார்த்தா நானும் நீங்கள் இன்றைக்கி சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி தான் கேட்குறோம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன இழப்பு, அல்ஹம்துலில்லாஹ் ஹஸரத், ஒரு இழப்பும் இல்லை. பரக்கத்தாகிறோம், சந்தோஷமாகிறோம், 3 நேரம் சாப்பிட்றோம், 3 நேரம் 2 நேரம் டீ குடிக்கிறோம், எல்லாம் இந்தத்தை விட நிம்மதியாக சந்தோஷமாக தூங்குகிறோம். அந்த மாதிரி தான் எங்களோட உரிமைக்குது. அல்லாஹ் சொல்றான், வஸ்குரூலா, இவ்வளோ நியாமத்தை தந்திக்கிறேன், இப்படி சொகுசாகிக்கிறீங்க. இந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யக்கூடாது, வளமையா ஜும்மாக்கு லேட் ஆகிற மாதிரி இன்னும் லேட்டாக வரக்கூடாது. இவ்வளோ காலமும் வந்தோம், கடைசி ஃபுட்பாலில் வந்தோம், இவ்வளோ சோதனை கண்டும் கடைசி ஃபுட்பாலில் வந்தால் அல்லாஹ் பாதுகாக்கும். வளமையா பஸ்ஸில் 2 சஃப் தான் பள்ளிக்கு இருக்குது, அதே 2 சஃப் இருக்குதுன்றா அல்லாட நன்றி இல்லை. வளமையா சுபம் இல்லாமல் தூங்குறோம், அதே மாதிரி இன்னும் தூங்குறோம்டா நாங்கள் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தல. ஏன்னா அல்லாஹ்க்கு மழை பெஞ்சு தான் அழிச்சிடும் இல்லை, சின்ன எலி போதும் அந்த ஊர் அழிஞ்சிச்சு.
நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், அல்லாஹ் இன்றைக்கு என்னையும் உங்களையும் சொர்க்கத்தில் அல்லாஹ் வைத்தது போல் வைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்க ஷுக்ர். எந்த பாதிப்பும் இல்லாமல் சந்தோஷமான தூக்கம், நிம்மதியான தூக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம். மேலானவர்களே, எத்தனையோ எங்களுடைய சகோதரர்கள் இருந்து ஊடும் இல்லை, எத்தனையோ கிழமை குளிக்காம ஜும்மாவும் இல்லாம கஷ்டப்பட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். இப்படிப்பட்ட அடியார்களுக்கு எங்களால் எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ செஞ்சு, மேலான பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்து கொண்டு குறையுதேன்னு பார்க்கக்கூடாது. எங்களால் எவ்வளோ ஏழுமோ கொடுங்க. அல்லாஹ் இப்படிப்பட்ட சோதனை நல்லா பார்க்கணும். அதனால் மேலானவர்களே, அல்லாஹ் தந்த இந்த சந்தர்ப்பத்தை பொன்னானதாக கருதி இந்த நேரத்தில் நான் நீங்களும் தௌபா செஞ்சு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையணும். மேலானவர்களே, அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த மஸ்ஜிதுடைய முக்கியமான ஒன்று தான் வாரக்கிழமை இன்ஷா அல்லாஹ் நிர்வாக தெரிவு இருக்கிறது. மஸ்ஜித் என்று வர இடத்துல கண்ணியமான இடம், பொக்கிஷமான பூமி, ஒரு ஊருடைய ரஹ்மத்துடைய பூமி, மலக்குமார்கள் எறும்பக்கூடிய பூமி, ஒரு ஊருடைய செழிப்பும் அந்த ஊருடைய ரஹ்மத் கொட்டக்கூடுவதும் முசீபத் வருவதும் அந்த மஸ்ஜிதை கொண்டுதான். மஸ்ஜிது சிறப்பானால் ஊர் சிறப்பாக இருக்கும். மஸ்ஜித் அழகாக இருந்தால் ஊர் அழகாக இருக்கும். மஸ்ஜிதில் பிரச்சனை என்றால், மஸ்ஜிதை ஆளக்கூடியவர்களும் பிரச்சனைக்காரர்கள் என்றால் ஊரும் முசீபத்தாகத்தான் இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், இன்னமா யக்ஷல்லாஹ் மன் ஆமன பில்லாஹ் இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ் மன் ஆமன பில்லாஹ். யார் மஸ்ஜிதை பரிபாலிக்கிறார்களோ இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? மீனானவர்களே, ஈமான் உள்ளவர்களாக இருக்கணும். ஈமான் என்ன? ஈமான் என்ன? நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன், ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ் கொண்டு நான் ஈமான் கொண்டிருக்கிறேன். இந்த 6 விஷயம் இது இல்லை. ஈமான் என்ற என்ன? மேலானவர்களே, மஸ்ஜிதில் என்னமாலும் பிரச்சனை வருதா, இவர் அடியார்கள்ட்ட நடக்கூடாது. முதலாவது மஸ்ஜிதுக்கு வரணும், யாழ்லா ஒரு பெல்ப் சுட்டுட்டு அல்ல இந்த பெல்ப்புக்குரிய ஏற்பாடை நீ செஞ்சுதாயல்லா. இதுதான் ஈமான். அல்லாஹ்விடத்தில் முதலாவது கையேந்த கூடியவராக இருக்கணும். ரெண்டாவது என்ன? பணிவிருக்கணும். இதுதான் ஈமான். நிர்வாகத்துக்கு வாரத்துக்கு வந்து எல்லாரோடையும் பேசினார், மாஷா அல்லாஹ் என்ன ஆஜார் ஆகுண்டு. நிர்வாகத்துக்கு வந்து இவர் பேசுகிறாங்க, இல்லை கிபுரு வந்துடு, இது வரக்கூடாது. இவர் மஸ்ஜிதுக்குள்ள வாரத்துக்கு தாதியில பெருமை அல்லாஹ்வுடைய சிபத். மஸ்ஜித் நிர்வாகிகளாக நான் வந்து விட்டோமா, எங்களிடத்தில் பணிவிருக்க வேண்டும். நாம் ஒரு ஹாதிம், மஸ்ஜிதுக்காக வேண்டி அல்லாஹ் வேலை பணிக்காரர்களா, பெருமையுடையவர்கள் இல்லை, மக்களுடைய வேலைக்காக வேண்டி அல்லாஹ் என்னை முடிவு செய்திருக்கிறான். பயந்து பயந்து வேலை செய்யக்கூடியவராகிறோம். பொறுமை இருக்க வேண்டும். இது ஈமான். எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை வருது, வந்தோடனே இவர் சொல்ல மூஞ்சில பாரு, எப்படி பாயா நான் நிர்வாகி என்ன பேசுறது, இப்படி கேரக்டர் உள்ளவர் வரவே இல்லை. ஈமான்ல குறை உள்ளவர், அமானிதம் பேணக்கூடியவராக இருக்க வேண்டும். மஷூரா நடக்குது, இந்த மஷூரா வெளியே போகக்கூடாது. இது ஈமான். நிறைய மஸ்ஜிதுல பிரச்சனையே அதான். ராவ் மஷூரா பண்ணது காலைல பார்த்தா சுபோல பஜாரில் பேசி முடிக்கிறான். பெரிய குழப்பம் அதால தான் நிர்வாகத்துக்கு பெரிய பிரச்சனை. ஏன்? அந்த அமானிதம் பேணப்படாது. நேரம் சுருக்கமாக என்ன சொல்றாங்க? தொழக்கூடியவர்கள் இல்லை. நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம் தொழுகிறவங்க மட்டும்தான் மஸ்ஜித். இல்லை, தொழுகையை நிலை நாட்டக்கூடியவர். அகாம யுகீமு உலமாக்கள் இருக்கிறாங்க, கேளுங்க. தான் தொழுகையை நிலை நாட்டது. இகாமண்டா தொழுகைக்கு அழைக்கக்கூடியவராக. இவர் தொழக்கூடாது, இவர் தொழுகிற மட்டும் இல்லை, பள்ளிக்கு வராதவர்களையும் கூப்பிடக்கூடியவராக. அதை துமரதாத்தலாம் கேட்டாங்க, சுபோக்கு எங்க சல்மான காணம் ரதி அல்லாஹு தஆலா. போனாங்க வீட்டுக்கு, கேட்டாங்க எங்க உங்களோட மகனை காணம். சொன்னாங்க உம்மா, அவங்களோட உம்மா சொன்னாங்க, இவர் ஹஜ்ஜத்துக்கு எழுப்பி சுபோ தொழுதாரு, சுபோ தொழுற நேரத்தை தொழுது வீட்டில் தொழுதுட்டு படுத்துட்டா டயர்டில். சொன்னாங்க அவருக்கு ஹஜ்ஜத் வருது இல்லை, சுபோக்கு தான் வருது, மஸ்ஜிதுக்கு வர சொல்லுங்க. இதுதான் ஒரு அமீர், இதுதான் நிர்வாகம். ஜகாத் கொடுக்கக்கூடிய செல்வந்தர்கள். நேரம் சுருக்கமாகுது. செல்வந்தர்களை நாங்க பார்க்கிறது சல்லிக்கிறவங்க, வெளிப்பட சல்லிய பார்க்கலாது. அவட சல்லி எப்படி வந்துச்சுன்னு பார்க்கணும்.
அது ஹலாலான்னு ஜகாத் எல்லாரும் கொடுக்குறாங்க இன்றைக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசுல தான் நுபுவத் கிடைச்சிச்சு. 25 வயசுல வெள்ளம் வந்துட்டு. அப்ப யாரும் முஸ்லீம் இல்லை. நபிக்கு 40 வயசுக்கு பிறகு தான் இஸ்லாத்தை பற்றி சொன்னது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயசு வெள்ளம் வந்துருச்சு, காபத்துல்லா உடைஞ்சிருச்சு. இப்போ எல்லாமே இருக்கிறது காஃபிர்கள். மஷூரா பண்ணினாங்க, இந்த காபத்துல்லா எப்படி கட்டுறது? முஸ்லீம்கள் இல்லை, யார்கிட்ட சல்லி உள்ளுக்கு கொண்டாடுது. சும்மா உதாரணம் நான் சொல்றேன், 3 பேர்கிட்ட சல்லி வாங்கினாங்க. காபத்துல்லா பரிசுத்தமானது, இந்த 3 பேர்கிட்ட சல்லி மஸ்ஜிதுக்குள்ள வரக்கூடாது. என்ன சொன்னாங்க? விபச்சாரம் செய்யக்கூடியவள்ட சல்லி மஸ்ஜிதுக்குள்ள வரக்கூடாது. அது நிறைய விளக்கம் எழுதுறாங்க. ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுறாரு, இவருக்கு நல்லா விளங்குது, 2 பேர் வந்து ஏறிக்கிறாங்க, இது பொண்டாடி மாப்பிள்ளை இல்லைன்னு நல்லா தெரியும். கொண்டு போய் ஒரு லொஜிலோட சொல்றாரு, இவர் விட்டுறாரு. விட்டப்ப அதுக்கு ஒரு ஹயர் கிடைக்குமே. இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி எழுதிக்கிறாங்க, இந்த ஹயர் கூட சல்லி கூட மஸ்ஜிதுக்கு வரக்கூடாது. இந்த ஹயர் சல்லி கூட இப்படி பார்த்தா மேலானவர்களே. 2வது சொன்னாங்க வட்டி. இன்னைக்கு பயங்கரமாகி அதில் யாரும் விதிவிலக்கு இல்லை. பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இஸ்லாத்துடைய விதிமுறைகளுக்கு இந்த விதிமுறைகளை மீறி இவ்வளோ லாபம் மாசம் தருவேன் பிஸ்னஸ் பண்ண முடியும். இப்படி வட்டி சல்லி, யார் வட்டியோட தொடர்பு இருக்கிறார்களோ இவர் ஜகாத் கொடுத்தாலும் இவருக்கு வரையாது. ஒருத்தர் வாகனம் வச்சுக்கிறாரு, ஃபைனான்ஸ் கட்டுறாரு, இவர் மிஸ் ஆகினா அங்கே வட்டி விழுந்துரும், இவரும் வருகிறார். நல்ல யோசனை சொன்னாங்க. 3வது அமானித சொத்தை அபகரித்தவர்கள். இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரனா இருப்பார். இவருடைய பேக்ரவுண்டை தோண்டி பார்த்தா இவருடைய யார்டையோ சொத்தை இவர் பராண்டி அதில் தான் இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்கிறார். இப்படி அமானித சொத்தை பராண்டி செல்வந்தராகிறாரு. இவர்களுடைய சல்லியும் மஸ்ஜிதுக்கு வரக்கூடாது என்பதாக முடிவு பண்ணாங்க. நேரானவர்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் நிர்வாகம் தெரிவு செய்கிற நேரத்தில் இப்படிப்பட்டவர்களே தெரிவு செய்ய வேண்டும் சொன்னாங்க. கடைசியாக வலம் யக்ஷ இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் நிர்வாகிகள் பயப்படக்கூடாது. பிழையுண்டு வருதா அவர் கட்சாயிகள், அதுக்கு எந்த நேரமும் சார்ந்து தூக்கி வேண்டியிருக்கிறல்ல. எப்படிக்கணும்? பிரச்சனை வருதுண்டா முன்னுக்கு நின்று பேசணும். பேசுறதிலே அடுத்த நிர்வாகத்திற்கு என்ன போட மாட்டாங்களே பேசினா முகஸ்தூதி பாக்கிறாது. ஹதரத் அபூபக்கர் சொன்னாங்க, நீங்க என்ன நிர்வாகத்துக்கு தெரிவு செஞ்சோன்னே தலைவரா சொன்னாங்க, என்ன நீங்க நிர்வாகத்தை செஞ்சுக்கிறீங்க, தெரிவு செஞ்சீங்க. இன் அஹ்சன்தும், நான் நல்லது செஞ்சா எனக்கு நீங்க துவா செய்யுங்க. வ இன் அஸஅதும், நான் தவறு செஞ்சா நேரடியா வாங்க, வந்து நேரடியாக கேளுங்க, நேரடியாக பயப்படாம கேளுங்க. நான் உங்களுடைய தவறு செஞ்சு நான் ஏற்றுக்கொண்டு நான் திருத்திக் கொள்றேன் சொல்லிட்டு சொன்னாங்க. யாராவது இன்னொருத்தோட சொத்துல அநியாயம் செஞ்சீங்கன்னு எனக்கு கேள்விப்பட்டுச்சுன்னா நான் இப்போ தலைவர், அநியாயம் இழைக்கப்பட்டவருக்கு நான் நீதி கொடுக்கும் வரை நான் யாரையும் விடமாட்டேன்னு சொன்னேன். அதுதான் தலைவர். வேணா அதனால் இந்த தெரிவுன்றதாக முக்கியமான ஒன்று. மஸ்ஜிதுடைய வளங்கள் அவங்களிடத்தில் மேலே நாங்கள் ஒவ்வொருத்தரையும் யோசிக்கணும். இன்றைக்கி நான் தெரிவு செய்கிறேன், என்னை கூட்டாளி, இவரை நீங்கள் தெரிவு செஞ்சிட்டோம், என்னை கூட்டாளின்னு முகப்பத்தில் எங்களுக்கு போடல, போட்டுட்டு போய்த்துருவோம். அவர் செய்கிற பாவத்துக்கு நீங்களும் சேர்ந்து படணும். போடக்கூடிய நேரத்தில் நாங்கள் யோசிச்சாலே நான் தகுதியா, எனக்கு ஏண்ட பொண்டாட்டி பிள்ளைய பார்க்குறதுக்கே எனக்கு டைம் இல்லை, ஏண்ட வியாபாரத்தை பார்க்குறதுக்கே எனக்கு டைம் இல்லை, மஸ்ஜிதுக்கு எங்கே டைம் கொடுக்கலன்னா வரவான அமானிதத்தை எடுத்து முசீபத்தை தலையில போட்டுக்கொள்ள வேணும். இது பரம்பரையை தாக்கும். அல்லாஹ்வுடைய நரகத்தை நாங்கள் விலை கொடுத்து வாங்கின மாதிரி ஆயிடும். அதனால் யாரெல்லாம் அந்த நிர்வாகத்துக்கு நாங்கள் தெரிவு செய்ய போகிறோமோ நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தரையும் பற்றி நாம் யோசிக்க வேண்டும். இவர் தகுதியா, மஸ்ஜிதுக்கு இவர் பொருத்தமாக இருந்தால் நாம் தெரிவு செய்வோம். அப்படி இல்லையா, நான் பயந்து அல்லாஹ்விடத்தில் எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாரும் நிர்வாகம் ஒன்று ஏதோ தெரிவு செய்யப்பட்டிருச்சா, நீங்கள் எல்லாரும் கட்டாயம் அந்த நிர்வாகத்துக்கு அவர் தவறுள்ளவராக இருந்தாலும் நாங்கள் துஆசையும் தெரிவு செய்யப்பட்டுட்டாரு, துஆசையும் யா அல்லாஹ் அவரை திருத்தி யா அல்லாஹ் இந்த ஊருக்கு நலவோ கொண்டாய் அல்லாஹ் நாமெல்லாம் ஒத்துழைச்சோம் சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் அவனுடைய கபூலில் பெற்ற கூட்டத்தில் ஆக்குவான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்தல்வானா.